இன்றைக்கி பிடிக்கரணையை வச்சு ஒரு புளிக்குழம்பு வைக்கலாம். இது மசியல்னு சொல்லலாம். இந்தமாரி கருணக்கிழங்கு வச்சு புளிக்குழம்புன்னு செய்யலாம். ரெண்டும் ஒன்று தான். இது இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேன். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். பூண்டு, மூணு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் மசியல்னா அரைச்சி போட்டுக்கோங்க தக்காளியை. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி பத்தினா இது வதக்கிடலாம். அதுக்காக தான். கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அவங்க காரத்துக்கு தகுந்தபடியே சேர்த்துக்குங்க. இது வீட்டு மிளகாத்தூள் தான் அரைச்சது. இந்த குழம்போட மொச்சப்பயிர் இருந்தால் அதையும் வறுத்து போட்டு இந்த குழம்பு வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அது இந்த பச்சை வடை போக முடியும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கருணக்கிழங்கையும் சேர்த்துக்கணும். கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு.